கட்டுப்பாடின்றி தகவல்கள் வெளியானதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரேசில் நாட்டில் எக்ஸ் வலைதளத்திற்கு தற்காலிக தடை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. பிரேசிலில் எக்ஸ் தளத்தில் கட்டுப்பாடின்றி தகவல்கள் வெளியாவதாக எழுந்த புகாரின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் எக்ஸ் வலைதள நிறுவனம் பதிலளிக்க மறுத்ததால் அடுத்த 24 மணி நேரத்தில் எக்ஸ் வலைதளத்திற்கு சட்ட விவகார பிரதிநிதியை நியமிக்க வேண்டுமென உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்டர் டி மொரேஸ் உத்தரவிட்டார். தவறினால் பிரேசிலில் எக்ஸ் தளம் முடக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் இந்த உத்தரவை ஏற்க முடியாது என்று எலன் மஸ்க் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்கி நிலுவையில் உள்ள அபராத தொகையை செலுத்தும் வரை எக்ஸ் வலைதளத்திற்கான தடை தொடரும் என உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை கடுமையாக விமர்சித்துள்ள எலன் மஸ்க், சுதந்திரமான பேச்சு என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம். பிரேசிலில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு போலி நீதிபதி அதை அரசியல் நோக்கங்களுக்காக அளித்து வருகிறார் என்று விமர்சித்துள்ளார்.